ஹாய் ஆல், வெல்கம் டு லேர்ன் வித் ஆரே யூடியூப் சேனல். நான் தான் உங்களோட அபி. இன்னைக்கு நம்ம அகெயின் சாம்பிள் பேப்பர் டிஸ்கஷனில் மீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அதே சாம்பிள் பேப்பர் டிஸ்கஷன் தான். கிளாஸ் 10th ஒரு கெமிஸ்ட்ரி கொஷின், 2 பயாலஜி கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் 3 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? A clear solution of slaked lime is made by dissolving calcium hydroxide in excess of water. சரி, ஓகே. கால்சியம் ஹைட்ராக்சைடை எனக்கு வாட்டர்ல கலந்து ஒரு ஸ்லேக்கட் லைம் அப்படின்னு கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, which is left exposed to air. The solution goes milky as a faint white precipitate forms. Explain why a faint white precipitate forms. Support your answer and with the help of chemical equation. சரி, ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கால்சியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸாக இருக்கும், அதை வந்து வாட்டரில் எனக்கு டிசால்வ் பண்ணி எனக்கு வந்து ஒரு கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாயிண்ட் என்ன? விச் இஸ் லெஃப்ட் எக்ஸ்போஸ் டு ஏர். ஓகேங்களா? இப்போ ஏர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆக்சிஜனும் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு கேஸும் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சு? இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஸ்லோவாக கார்பன் டை ஆக்சைடு கேஸோட எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது, ஸோ நம்ம இதை படிச்சிருப்போம்ல, ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸோட எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும்? கமான். ஸோ ஐ ஹாவ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இன் ஏர், ஸோ விச் இஸ் ரியாக்டிங் வித் கால்சியம் ஹைட்ராக்சைடு. நவ் கால்சியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகும்பொழுது எனக்கு என்ன ஆகும்? கால்சியம் கார்போனேட் ஃபார்ம் ஆகும் along with water. ஸோ இதில் இந்த கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது தானே நம்மளோட ஒயிட் கலர் precipitate, மில்கி ஒயிட் precipitate. ஸோ இந்த ரியாக்ஷன் எனக்கு நடக்கிறனால தான் அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது ஸ்லேக்கட் லைம், எனக்கு ஒயிட் கலர்ல மாறுது. Faint white precipitate is formed because carbon dioxide gas is reacting with calcium hydroxide to give you white color precipitate of calcium carbonate. ஸோ இது மட்டும் நீங்க எழுதினீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, யூ வில் பி கெட்டிங் 2 மார்க்ஸ் ஃபார் ரைட்டிங் திஸ் ஆன்சர். ஆர் ஐதர் நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், இல்லாட்டி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? Kirti added dilute hydrochloric acid to 4 metals and recorded her observation as shown in the table given below. ஸோ இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் காப்பர் எனக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும் பொழுது கேஸ் இவால்வ் ஆகுதான். அடுத்து அயர்ன் எனக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும் பொழுதும் கேஸ் இஸ் கெட்டிங் இவால்வ்ட். Then magnesium, when it is reacting with hydrochloric acid, there is no evolution of gas. Zinc, when it is reacting with hydrochloric acid, there is an evolution of gas. So இதுதான் question. So இப்போ நான் இதுதான் அவளோட அப்சர்வேஷனுமே. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? Select the correct observation and give chemical equation of the reactions involved. So you have to choose a correct observation. ஸோ அது என்ன கரெக்ட் அப்சர்வேஷன்? ஸோ இப்போ நமக்கு ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரியும், கரெக்டாக? ரியாக்டிவிட்டி சீரீஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் நாங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் போடுவேன், அதையும் நீங்கள் பாருங்க. ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே எனக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆகிட்டு ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். ஸோ தட் எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆகும், கரெக்டாக? அதுதானே என் கான்செப்ட். மெட்டல் எப்பெல்லாம் எனக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லாட்டி ஏதோ ஒரு ஆசிடோட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ மெட்டல் when it is reacting with acid, I'll be getting salt and ஹைட்ரஜன் கேஸ். இதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ பட் இந்த மெட்டல் வந்து இட் ஷுட் பி ஹைலி ரியாக்டிவ் தென் ஹைட்ரஜன், அதாவது என்னோட ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜனுக்கு மேலே அந்த மெட்டல் இருக்கணும், அதுதான் என்னோட கான்செப்ட். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது காப்பர் ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்டல். ஸோ கண்டிப்பாக எனக்கு இங்கே கேஸே இவால்வ் ஆயிருக்க கூடாது.
ஸோ இது நோ கேஸ் இவால்வ் இருக்கணும், பட் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்கரெக்ட் அப்சர்வேஷன். அயன் எனக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆகும், ஸோ கேஸ் இவால்வ் ஆகும். மெக்னீஷியமும் எனக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான். அப்ப எனக்கு மெக்னீஷியம்லயும் கேஸ் என்ன ஆகணும், இவால்வ் ஆகணும், எஸ்ன்னு இருக்கணும். பட் இங்க நோன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இன்கரெக்ட் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் ஜிங்க் ஆப்வியஸ்லி எனக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆகக்கூடிய மெட்டல் தான். ஸோ கரெக்டான அப்சர்வேஷன் பார்த்தோம்னா ரெண்டு தான், தட் இஸ் அயர்ன் அண்ட் ஜிங்க். ஸோ யூ ஹாவ் டு ரைட் அ கரஸ்பாண்டிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அயர்ன் எனக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் FeCl2 பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ எப்பொழுதும் நம்ம எழுதக்கூடிய ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் 2Cl 2Cl. ஸோ இதுதான் என்னோட பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த வித் ரெஸ்பெக்ட் டு அயன். அடுத்து ஜிங்க். ஜிங்க் எனக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆரச்சு ஐ வில் பி கெட்டிங் ஜிங்க் குளோரைடு, salt and hydrogen gas. So இதோட balanced equation இது. Okay, so these are the answers for this second part. ஏதாவது ஒரு question answer பண்ணா that will be more than enough. Okay, so அடுத்த question பார்க்கலாமா? So அடுத்த question என்னது? How this mode of action in beating of the heart is different from reflex action? Give 4 examples. So question என்னன்னா, mode of action in beating of heart different from reflex action. Question is very simple. They have just asked you to write the difference between beating of the heart and reflex action. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. That's it. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ டிஃபரன்ஸ் எழுதணும், அதுதான் மேட்டர். எழுதுவோமா? பீட்டிங் ஆஃப் ஹார்ட்டுக்கும் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கும். ஸோ 2 மார்க்ஸ் கொஸ்டின் இது. இட்ஸ் a 2 mark question. 4 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, விச் மீன்ஸ் 4 பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ எழுதணும். சரி, வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பீட்டிங் ஆஃப் த ஹார்ட் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம். கரெக்டா? அதுவா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இது ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன். இது ஒரு involuntary action, so which is not controlled by our will. Okay, so involuntary action which is not controlled by our will. இதே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வாலண்டரி ஆக்ஷன், அதாவது ஒரு சடன் ரியாக்ஷன் டு சம்திங், அதை தான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன எழுதலாம்? சடன் ஆக்ஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு சம்திங். அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுடு தண்ணியை தொட்டுட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு கை எடுப்போம்ல, அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், சடன் ஆக்ஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு சம்திங். ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் முடிச்சாச்சு. அடுத்த பாயிண்ட், there is no need of stimulus in case of beating of heart. ஸ்டிமுலஸ்னா என்னது? ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய இன்னொரு விஷயம். அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மள காலையில 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு தோணும், ஆனா அலாரம் வைப்போம், இல்லாட்டி யாரையாவது எழுப்பி விட சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒருத்தரோட தூண்டுதல் தேவைப்படுது. கரெக்டா? அதை தான் நம்ம ஸ்டிமுலஸ், அந்த தூண்டுதல், அதை தான் நம்ம ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம்திங் தட் காசஸ் சம்திங் ஹெல்ஸ் டு ஹேப்பன்.
அதுதான் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் பீட் ஆகிற விஷயத்துல அதுக்கு எதுவுமே தேவையில்லை, அது பாட்டுக்கு பீட் ஆகிட்டே இருக்கும் until and unless we are healthy. So no need of stimulus. But reflex action அப்படிங்கிறது it requires a stimulus. It requires a stimulus for action. அதாவது இப்போ நீங்க சுடு தண்ணியை தொட்டா தான் கையை வேகமா பின்னாடி எடுப்பீங்க. ஸோ அங்க சுடு தண்ணியை தொடுறது the stimulus that causes your action. இப்போ சடனா நீங்க ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வருது, அப்ப அந்த வண்டி வர பேனிக்ல யூ ஆர் ரியாக்டிங் ஃபார் தட் சுச்சுவேஷன். ஸோ அங்க எனக்கு ஒரு ஸ்டிமுலஸ் தேவைப்படுது, ஒரு சடன் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஒரு தூண்டுதல் தான் அந்த ஸ்டிமுலஸ் எனக்கு தேவைப்படுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன எழுதலாம் யோசிங்க. வாட் கேன் பி த நெக்ஸ்ட் பாயிண்ட்? 4 பாயிண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. வாட் கேன் பி த நெக்ஸ்ட் பாயிண்ட்? There is no involvement of skeletal muscles. skeletal muscles என்ற இன்வால்மெண்ட் எனக்கு ஹார்ட்ல இருக்காது. பட் இதே ஹார்ட் பீட்ல இருக்காது. இதே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது சடன் ஆக்ஷன் ஆஃப் எனி திங், கையை சடனாக எடுக்கிறது, கால் சடனாக ஓடுறது, அந்த மாதிரியான ஒரு skeletal muscles இன்வால்மெண்ட் எனக்கு இருக்கும் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல. ஸோ பீட்டிங் ஆஃப் ஹார்ட்ல தெர் இஸ் நோ skeletal muscles ஆர் நாட் இன்வால்வ்ட். இதே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல yes, it involves a skeletal muscle. Next, last but not least, last point எழுதணும். So last point என்ன எழுதலாம்? What can be the last point? Heartbeat அப்படிங்கிறது it's performed throughout our entire life. ஆனா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ பீட்டிங் ஆஃப் ஹார்ட் இஸ் பெர்ஃபார்ம்ட் த்ரூ அவுட் அவர் லைஃப். ஆனா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் produced in response to event of emergency. Okay, so this will answer our question. 4 point each carries 0.5 mark. So each 0.5 mark, so totally 2 mark நமக்கு கிடைச்சிடும் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஐ நோ, ஐ ஹோப் these are all clear to you. ஏதாவது புரியல அப்படின்னா you can put it in the comment section. We will address to it. Next, patients whose, one second. All right. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Patients whose gallbladder are removed are recommended to eat less oily food. Why? ஸோ யாருக்கெல்லாம் கால் பிளாடர் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களெல்லாம் ஆயிலி ஃபுட் கம்மியாக சாப்பிட சொல்லுவாங்க. த ரீசன் இஸ், ஸோ ஆக்சுவலாக இப்போது ஆயிலோ இல்லை ஃபேட்டி ரிச் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக டைஜஷன் ப்ராசஸில் அந்த ஃபேட்ஸ் அந்த ஆயில் எல்லாத்தையுமே சிம்பிளர் சப்ஸ்டன்சஸில் உடைச்சு ஆகணும் கரெக்டாக. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை நம்ம பாடியால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ இந்த ஃபேட், ஆயில் அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாம் எனக்கு பிரேக் டவுன் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ லிவர் என்ன பண்ணும் அப்படின்னா, பைல் ஜூஸ் அப்படின்னு ஒரு ஜூஸை எனக்கு செக்ரீட் பண்ணும். Okay, so liver will secrete this juice called bile juice. So liver secretes this bile juice. பட் இந்த பைல் ஜூஸ் யார் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னா, நம்மளோட கால் பிளாடர் தான் இந்த பைல் ஜூஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. கால் பிளாடர் ஸ்டோர்ஸ் த பைல் ஜூஸ். இந்த பைல் ஜூஸோட வேலை என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் பைல் ஜூஸ் அப்படின்னு கேட்டோம்னா, டு எமல்சிஃபை ஃபேட். பைல் ஜூஸோட ஃபங்க்ஷன் ஆர் ரோல் என்னன்னா, டு எமல்சிஃபை or it helps in emulsification of fat. இப்படி வச்சுக்கலாம். It helps in emulsification of fat. What is emulsification of fat? Emulsification is nothing but like a fancy name that is given for a very simple process, that is to break down fats or oil into some simpler substances. So that is what this bile juice is for. So bile juice helps in emulsification of fat. Emulsification is nothing but it helps in just breakdown of fat. Breakdown of fat or oil into some simpler substances. இப்போ பைல் ஜூஸ் எனக்கு இல்லை, ஸோ கால் பிளாடரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு பைல் ஜூஸ் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம லெஸ் ஆயில் ஃபுட் சாப்பிட்டாதான் எனக்கு ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். ஸோ இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் கால் பிளாடர் வாட் ஹேப்பன், திஸ் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் process will be very slow or it will be negligible or less. ஸோ அதனால தான் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக we have to eat less oily food. Okay, so that is the reason why the person whose gallbladder are removed are recommended to eat less oily food. So இது வந்து ஒரு 2 mark question. Alright, so அவ்வளவுதான் இன்னைக்கான questions எல்லாமே முடிஞ்சது. So that's all. We are done with the questions now. So 3 questions பார்த்தோம். ஸோ என்னென்ன questions பார்த்தோம்? 3 questions. ஃபர்ஸ்ட் ஒரு chemistry question பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி கொஷின் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பயாலஜி கொஷின்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான செஷன் முடிஞ்சது. ஸோ லெட்ஸ் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் செஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் தி செஷன். இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் எல்லாமே ப்ராம்ப்டா தெரிய வரும். ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சீயிங் திஸ் செஷன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஆல், டேக் கேர்.